வணக்கம். நாய்கள் விஷயத்தில் சமநிலை சறுக்குகிறதா? சட்டம் எங்கே, நியாயம் எங்கே என்பதுதான் இன்றைய பேச்சினுடைய தலைப்பு. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு நம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் சவாலான விஷயம். நாய் செல்லப்பிராணி என பெரும்பாலாரோல் அழைக்கப்படும் நாய்கள் மற்றும் அவற்றுடனான நமது சக வாழ்வு பற்றியது. நண்பர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நம் வீடுகளில் நாம் வளர்க்கும் நாய்கள் இருக்கட்டும், அல்லது தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் ஆகவே இருக்கட்டும், இவை நம் வாழ்க்கையில் ஒரு அங்கம். சிலருக்கு அவை சில சிறந்த நண்பர்கள், பாதுகாப்பு அளிப்பவைகள். ஆனால் வேறு பலருக்கு இவை தொந்தரவுகளாகவும் பயமாகவும் இருக்கின்றன. சட்டம் அனைவருக்கும் சமம் என்று சொல்கிறோம். ஆனால் சில சமயங்களில் இந்த சட்டங்கள் நமது திருநாய்களுக்கு மட்டுமே கொஞ்சம் தளர்வாக இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. அவை சுதந்திரமாக சுற்றுகின்றன. நாய்கள் சுதந்திரமாக சுற்றுகின்றன. சில சமயம் நமக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்றன. சில சமயங்கள் அல்ல, பல சமயங்களே. இவற்றை நாம் எப்படி பார்ப்பது? நாய்களின் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் சில நகைச்சுவையான ஆனால் நிதர்சனமான உண்மைகளை இங்கே கூறுகிறேன். தெருவில் நாய் போகும்போது ஒரு நாய் உங்கள் வண்டி மீது சிறுநீர் கழிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் இப்படி செய்தால் என்ன ஆகும்? பெரும் கூச்சல் கிளம்பும் அல்லவா? ஆனால் நாய் செய்தால் பாவம், அதற்கு ஒன்றும் தெரியாது என்று விட்டு விடுவோம். நாய் தெருவில் மலம் கழிக்கிறது. குழந்தைகள், கண் பார்வையற்றவர்கள் அதில் கால் வைத்து சிரமப்படுகிறார்கள். ஒரு மனிதன் இப்படி செய்தால் சட்டம் நடவடிக்கை பாயும். இது முரண்பாடுதான். இரவு நேரங்களிலே நாய்களின் சண்டை ஒரு நாய் துரத்தப்பட மற்றவைகள் கூட்டமாக சேர்ந்து குறைக்கும். வயதானவர்கள், நோயாளிகள் தூக்கம் இழப்பார்கள். இது ராத்திரி மட்டும் இல்ல, பகல்ல கூட அநேக நேரங்கள் நடக்கிறது. மனிதர்கள் இப்படி சண்டை போட்டால் காவல்துறை வருமல்லவா? சில சமயம் நாய்கள் கூட்டமாக பெண்களையும் குழந்தைகளையும் துரத்துகின்றன. பயந்து ஓடுபவர்கள் கீழே விழுந்து காயம் அடைகிறார்கள். ஒரு மனிதன் இப்படி பயமுறுத்தினால் அரசாங்கம் சும்மா இருக்குமா? நீங்கள் குப்பை தொட்டியை வெளியே வைத்தால் நாய்கள் அதை கிளறி குப்பையை தெருவில் சிதறவிடும். ஒரு மனிதன் தினமும் இப்படி செய்தால் அபராதம் கட்டுவான். குப்பை குவியலில் படுத்து தூங்கும் நாய்கள் பின்னர் சர்வசாதாரணமாக நமது வீட்டுக்குள் சமையல் அறைக்கு கூட வந்து விடுகின்றன. ஒரு மனிதன் குப்பையிலிருந்து குளிக்காமல் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்? அத்துமீறி நுழைந்ததாக வழக்கு தொடரலாம் அல்லவா? குளிர்காலத்திலே தெருக்களையே தங்கள் காதல் களமாக கருதி நாய்கள் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. 2 காதலர்கள் பொது இடத்தில் இப்படி நடந்து கொண்டால்
சமூகம் அவர்களை மன்னிக்குமா? இரவு நேரங்களில் தெருக்களில் நாய்களின் ஆதிக்கம் லக்கேஜுடன் அந்த தெருக்களை கடப்பது பயத்தை ஏற்படுத்தும். மனிதர்கள் இப்படி போக்குவரத்திற்கு இடையூறு செய்தால் சட்டம் அமலாக்க அதிகாரிகள் எல்லாம் சும்மா இருக்குமா? இந்த உதாரணங்கள் அனைத்தும் நம் அன்றாடம் சந்திக்கும் நிகழ்வுகள். சட்டம் மனிதர்களுக்கு ஒரு மாதிரியும் நாய்களுக்கு ஒரு மாதிரியும் செயல்படுகிறதோ என்று சிந்திக்க வைப்பது. நாய்களை பற்றிய சில தமிழ் பழமொழிகளை பார்ப்போம். நாய்க்கு ஒரு வியாதி வந்தால் ஊருக்கே தொல்லை. அதாவது ஒரு சிறிய பிரச்சனை அல்லது ஒரு சிலரின் தவறான செயல் பெரிய சமூகத்தையே பாதிக்கலாம். நாய் பின் தொடர்ந்து வந்தால் கல்லை எரியாமல் போக முடியாது. சில பிரச்சனைகள் நம்மை உடனடியாக எதிர்வினையாற்ற தூண்டும் என்பதை குறிக்கிறது. நாய்க்கு பால் குடிக்க தெரியாது, ஆனால் பானையை உடைக்கும். சில நேரங்களில் சிலர் எந்த பயனும் இல்லாமல் பிரச்சனையை உண்டாக்குவார்கள். தெருவில் இருக்கும் நாய்கள் தன் தேசத்தில் ராஜா. பலவீனமானவர்கள் கூட தங்கள் சொந்த இடத்திலே இந்த சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த பழமொழிகளுக்கெல்லாம் வேற ஒரு அர்த்தம் சொன்னேன். ஆனால் உண்மையான நாயினுடைய மிஸ்யூஸ்னஸையும் இது குறிக்கும்னு வச்சுங்களேன். இந்த பழமொழிகள் நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான தொடர்பை எவ்வளவு நுட்பமாக பார்த்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே என்பதை உணர்த்துகிறது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள். நாய்களால் பரவக்கூடிய நோய்கள் பற்றி பார்ப்போம். நாய்கள், குறிப்பாக தெரு நாய்கள், சுகாதாரக்கேடுகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பல நோய்களையும் பரப்புகின்றன. ஜூனோட்டிக் நோய்கள், வெறிநாய் கடி, ராபிஸ், ப்ரூசெல்லோசிஸ், லெப்டோஸ்பிரோசிஸ் போன்ற தீவிர நோய் நாய்க்கடி, கீறல்கள் அல்லது அவற்றின் உடல் திரவங்கள் மூலம் மனிதர்களுக்கு பரவலாம். ரேபிஸ் நோய் ஒரு முறை அறிகுறிகள் தோன்றினால் ஆபத்தானது. ஒன்றும் பண்ண முடியாது. ஒட்டுண்ணி தொற்றுகள். நாய்கள் மூலம் பரவும் உண்ணிகள் மற்றும் பேன்கள் லைம் நோய், ராக்கி மவுண்டன் ஸ்பாட்டட் ஃபீவர் போன்ற நோய்களை பரப்பலாம். வட்டப்புழுக்கள், கொக்கிப்புழுக்கள், நாடாப்புழுக்கள் போன்றவை அசுத்தமான மண் அல்லது நாயின் மலம் மூலம் பரவி குடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தோல் நோய்கள். ரிங்வார்ம் போன்ற பூஞ்சை தொற்றுகள் பாதிக்கப்பட்ட நாய்களுடன் நேரடி தொடர்பு மூலம் பரவலாம். ஒவ்வாமை. நாயின் முடி, உமிழ்நீர், சிறுநீர் போன்றவை சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி சுவாச பிரச்சனைகள், தோல் தடிப்பு போன்றவைகளை ஏற்படுத்தும். மலம் மூலம் பரவும் நோய்கள். பொது இடங்களிலே நாய்கள் மலம் கழிப்பது சுற்றுப்புறத்தை கண்டாமினேட் செய்து பல பாக்டீரியாக்களை மற்றும் வைரஸ் தொற்றுகளை பரப்பும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக குழந்தைகள் விளையாடும் இடங்களிலே. வீட்டு நாய்களும் அதனுடைய சவால்களையும் பற்றி இப்பொழுது பார்ப்போம். பயிற்சி பெற்ற செல்லப்பிராணிகள் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தாலும் அவற்றின் பராமரிப்பில் சில சவால்கள் உள்ளன. பொறுப்பற்ற உரிமையாளர்கள். நாய்களுக்கு சரியான பயிற்சி மற்றும் சமூகமயமாக்கல் இல்லாததால் ஆக்ரோஷமான நடத்தை ஏற்படலாம். பொது இடங்களிலே நாய்களை கட்டவிழ்த்து விடுவது, தொடர்ந்து குறைக்க அனுமதிப்பது, சுகாதாரத்தை புறக்கணிப்பது போன்ற பொது தொந்தரவுகளை இது ஆளாக்கும். இன ரீதியான கவலைகள். சில இன நாய்கள் அவற்றின்
வலிமை மற்றும் பிரதேச உணர்விற்காக அறியப்பட்டவை. பொறுப்புடன் கையாளப்படாவிட்டால் இது அதிக ஆபத்தை விளைவிக்கும். செல்லப்பிராணிகள் மூலம் ஏற்படும் தாக்குதல்கள் தெருநாய்களை விட குறைவாக இருந்தாலும் கடுமையான காயங்களை ஏற்படுத்தலாம். சுற்றுப்புறல் தாக்கம். நாயின் கழிவுகளை சரியான முறையில் அப்புறப்படுத்தாவிட்டால் சுற்றுப்புறல் சூழ்நிலை மாசுபாட்டிற்கு வழிவகுக்கும். செல்லப்பிராணி உணவு உற்பத்தியுடன் தொடர்புடைய கார்பன் தடம் குறித்தும் சிந்திக்க வேண்டும். சட்டமும் நாய்களும் ஒரு முரண்பாடு. சட்டம் மனிதர்களுக்கு ஒரு மாதிரியும் நாய்களுக்கு ஒரு மாதிரியாகவும் செயல்படுகிறது என்பதை நாம் பல இடங்களிலே காணலாம். ஒரு மனிதன் தொந்தரவு செய்தால் அவன் மீது வழக்கு பாயும். ஒரு நாய் அதே காரியத்தை செய்தால் அதற்கு ஒரு தட்டு கிடைக்கிறது. நான் தெருவில் அந்நியர்களை துரத்தினால் சிறையில் இருப்பேன். ஆனால் நாய்கள் செய்தால் அவை விளையாடுகின்றன என்று சொல்கிறார்கள். நான் ஒருவரை கடித்தால் அது தாக்குதல். நாய்க்கடி துரஷ்டமான விபத்து என்று ஆகிவிடுகிறது. பொது இடத்திலே மனிதன் சிறுநீர் கழிப்பதே தண்டனைக்குரிய குற்றம். நாய்கள் கழிப்பது ஒரு இயற்கையான அங்கம். நான் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் செய்தால் அபராதம் விதிக்கப்படும். ஆனால் நாய்கள் நெடுஞ்சாலையிலே நடுவில் தூங்கலாம், எந்த விளைவும் இல்லை. இரவில் குறைப்பது அமைதியை கெடுக்கும். நான் செய்தால் அபராதம் கட்டுவேன். நாய்கள் அவை அக்கம்பக்கத்து இசைக்குழுக்கள். நான் வீதிகளில் யதார்த்தமாக நடந்தால் கூட சந்தேகம் இருக்கலாம். நாய்கள் சுற்றுகின்றன, யாரும் கவலைப்படுவதில்லை. நான் ஒருவரை சாப்பாட்டு தட்டை பிடுங்கினால் நான் ஒரு திருடன். நாய்கள் செய்தால் அது அழகான குறும்பு என்று ஆகிவிடுகிறது. நான் பசியுடன் ஒரு கடையில் உணவு கேட்டால் என்னை அப்புறப்படுத்துவார்கள். நாய்கள் கேட்டால் பிஸ்கெட் போடுவார்கள். நான் ஒருவருடைய வீட்டிற்குள் அனுமதியின்றி நுழைந்தால் அது அத்துமீறல். நாய்கள் அன்பான பார்வையாளர்கள் ஆகின்றனர். இந்த உதாரணங்கள் அனைத்தும் சட்டத்தின் இரண்டு முகங்களை நமக்கு காட்டுகின்றன. வரலாற்று காலமும் நாய் பாஸ் முறையும். 1960களில் கிராமம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் நாய்களுக்கு பாஸ் வழங்கும் முறையை அமுல்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பாஸ் இல்லாத நாய்கள் பிடிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டன. இது விலங்கு மேலாண்மைக்கும் மனித நலத்திற்கும் இடையே ஒரு சமநிலையான அணுகுமுறையாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த சட்டம் கைவிடப்பட்டது. இதன் விளைவாக தெருக்களில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. அவை ஆக்ரோஷம், சத்தம், சுகாதார குறைபாடு மற்றும் நேரடி தாக்குதல்கள் போன்ற தினசரி ஆபத்துக்களை உருவாக்குகின்றன. தமிழகத்தில் கால்நடை பண்ணை சட்டம் கேட்டில் பவுண்ட் ஆக்ட் என்று ஒரு தெளிவான முன்மாதிரியை இருந்தது. ஒரு கிராம முன்சீப் தன்னுடைய உதவியாளர்கள், அதாவது தோட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அவர்களுடைய உதவியுடன் சுற்றித் திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்தப்பட்ட இடங்களில் அடைத்து அலட்சியமான உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிப்பார். ஒழுங்கீனத்தை தடுக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இப்போது தலைகீழாக மாறிவிட்டது. விலங்குகளின் வசதிக்கு முன்னுரிமை அளிக்கும் சட்டங்கள் பொது பாதுகாப்பை புறக்கணிக்கின்றன.
மனிதர்களின் பாதுகாப்பு உரிமை. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சரத்து 21 குடிமக்களுக்கு வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் பாதுகாப்பு என்ற உத்தரவாதத்தை அளிக்கிறது. ஆனால் நடைமுறையில் தெருநாய்க்கள் மீது காட்டப்படும் தவறான அனுதாபத்தால் இந்த பாதுகாப்பே கேள்விக்குறியாக்கப்பட்டு வருகிறது. குடிமக்கள் பாதுகாப்பு ஆபத்துக்களை சமாளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதிகாரிகளிடமிருந்து பொறுப்பு கூறலை கோர முடியாது. ஒரு தமிழ் பழமொழி இருக்கிறது. நாயை பார்த்து கருணை செய்யும் போது வீட்டு பிள்ளையை பாதுகாத்து கொண்டிருக்கணும். அதாவது நாம் தெருநாய்கள் மீது இரக்கம் காட்டும் போது நம் சொந்த குழந்தைகளும் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்பதை மறக்கவே முடியாது. ஆலயத்தில் அர்ச்சகர் இருந்தால் பரதேசி வீடு கொள்ள முடியாது என்பது ஒரு பழமொழி. கோவிலில் ஒரு பூசாரி ஒழுங்காக பராமரித்தால் பிச்சைக்காரர்கள் அந்த வளாகத்தை கைப்பற்ற முடியாது. பொது பாதுகாப்பு என்பது கட்டாய தேவை. ஆனால் அதை செயல்படுத்துவதிலே ஏற்படும் தோல்வி கடும் அலட்சியம் என்று அழைக்கப்பட வேண்டும். முன்னோக்கி செல்லும் பாதை ஒரு சமசீர் அணுகுமுறை. விலங்குகள் மீதான இரக்கம் என்பது நியாயமான நிர்வாகத்தை விட உயர்ந்ததாக இருக்கக்கூடாது. ஒரு நியாயமான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட கொள்கையிலே பின்வருபவை இருக்க வேண்டும். தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கட்டாயம் பதிவு மற்றும் ஒழுங்குமுறை. கட்டுப்பாடற்ற செல்லப்பிராணி இனப்பெருக்கத்திற்கு அபராதம். மனிதநேயத்துடன் கூடிய ஆனால் உறுதியான இனப்பெருக்க கட்டுப்பாட்டை உறுதி செய்யும் தெருநாய்கள் மேலாண்மை மையங்கள். தெருநாய்களின் நடமாட்டம் கடுமையாக கண்காணிக்கப்படும் பொது பாதுகாப்பு மண்டலங்கள். சட்ட பூர்வ தலையீடு இல்லாமல் மனித உரிமைகளை பாதுகாக்க முடியாமல் மனித உயிர்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. அரசியல்வாதிகளுக்கான ஒரு பணிவான வேண்டுகோள். போதும், தெருநாய்க்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டை வெறும் காகித சட்டமாகவே உள்ளது. ஒருபோதும் அமுல்படுத்தவில்லை. இப்படி போனால் இன்னும் 10 ஆண்டுகளிலே நாய்களின் எண்ணிக்கையை விட நாய்களுடைய எண்ணிக்கை மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமாகிவிடும். நாம் காட்டுக்கு இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஆகிவிடும். பிரிட்டிஷ் காலத்திலே கால்நடை பண்ணை அமைப்பு சட்டம் கேட்டில் பவுண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. அது திருநாய்களை மட்டும் இல்லை, ரோட்டில் திரியக்கூடிய அனைத்து பிராணிகளுக்கும் அது பொருந்தும். உரிமையாளர்கள் தங்கள் விலங்குகளை சுதந்திரமாக விட அனுமதித்ததற்காக அபராதம் விதிக்கப்பட்டனர். தமிழ்நாடு இந்த விதமான விதிகளை 1960 வரை கடைபிடித்தன. அதன் பின்னர் அவை எந்த விளக்கமும் இல்லாமல் மறைந்து விட்டன. நாம் இந்த மறைக்கப்பட்ட சட்டங்களை மீண்டும் கருத்தில் கொள்ள வேண்டுமா? தெருநாய்கள் தெருக்களின் உரிமையாளர்களா? இப்படி ஒரு ஐயம். தெருநாய்களுக்கே நம்ம தெரு எழுதி கொடுத்துட்டோம். இரவு 8 மணி அடித்தால் 8 மணி இல்லை, 7 மணி 6:30 கூட ஆரம்பிச்சிருது. தெருக்கள் ஒரு போர்க்களமாக மாறுகின்றன. அங்கு அனுபவம் வாய்ந்த தெருநாய்க்கள் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுகின்றன. ஒரு சாதாரணமான நடந்து செல்வது கூட ஒரு தடங்கல் பந்தயமாக விடுகிறது.
குடிமக்கள் ஆக்ரோஷமான நாய்களையும் அபாயகரமான குழிகளையும் கடந்து செல்ல வேண்டும். நாய்களிடமிருந்து தப்பினாலும் கீழே விழுந்து காயம் ஏற்படுவது நிச்சயம். ஒரு ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய் ஒருவரை கடித்தால் பிரச்சனைகள் மட்டுமே ஒரு தீர்வாக இருக்கும். பாதசாரிகள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் தான் முதல்நிலை பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். தொடர்ந்து நாய்களின் துரத்தலுக்கு ஆளாகிறார்கள். சிலர் கடியிலிருந்து தப்பித்தாலும் கீழே விழுந்து காயமடைகிறார்கள். தெருநாய்கள் எதிர்பாராத விதமாக சாலைகளில் ஓடுவதால் இருசக்கர வாகனங்கள் ஆபத்தில் சிக்குகின்றன, விபத்துக்களுக்கும் வழிவகுக்கின்றன. கால்நடைகள் கூட விடப்படவில்லை. நாய்கள் அவற்றை தாக்கி தெருக்களில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், உண்மையான கடியால் ஏற்படும் விபத்துக்களை விட இந்த துரத்துகளிலிருந்து தப்பியோட முயலும் பயந்த மனிதர்களால் இந்த அதிக விபத்துக்கள் ஏற்படுகின்றன. நம் நாட்டில் நாய்க்கடிக்கு ஆளானவர்கள் எண்ணிக்கை ஒரு அரசியல்வாதியின் தேர்தல் வாக்குறுதிகளை விட வேகமாக உயர்ந்து வருகிறது. ஒரு தமிழ் செய்தித்தாள் தகவலின்படி 2.5 மாதங்களில் 1.18 லட்சம் பேர்கள் 1.18 லட்சம் பேர்கள் நாய் கடிக்கு ஆகியுள்ளனர். இதைவிட சோகமான விஷயம் என்னவென்றால், கைக்குழந்தைகளை கூட நாய்களின் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர். ஒரு பிறந்த குழந்தை பாதுகாப்பற்ற நிலையிலே சட்ட அமைப்பால் பாதுகாக்கப்படுவதாக தோன்றும் அதே உயிர்களுக்கு அது இரையாகின்றது என்பதை மனதை உலுக்கக்கூடிய ஒரு விஷயம். நாய்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் தெருநாய்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களோ, குறிப்பாக குழந்தைகளும் பாதிக்கு உள்ளாகும் போது அவர்களுக்காக யார் குரல் கொடுப்பார்கள்? ஒரு குழந்தையின் உயிர் தெருநாயின் தாக்குதலால் பறிபோகும் போது தாக்குதலுக்கு ஆளான விலங்கு மீது உள்ள அனுதாபம் ஒரு அப்பாவி உயிரின் ஈடு செய்யப்பட முடியாத இழப்பை விட அதிகமாக இருக்க முடியுமா? ஒவ்வொரு இது போன்ற சம்பவமும் ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு மட்டுமல்ல, அது நிர்வாகத்தின் தோல்வி அல்லது சட்டத்தின் தோல்வி என்று கூட சொல்லலாம். விலங்கு நலனுக்கு முன்னுரிமை அளித்து மனிதர்களின் உயிர் பிழைப்பை புறக்கணிக்கும் ஒரு சட்டபூர்வமான ஒரு குருட்டு புள்ளி என்று சொல்லலாம். ஒரு சாதாரண மனிதனின் ஒரு வேண்டுகோள். நான் இவ்வளவு தகவல்களை சேகரித்ததற்காக எனக்கு எந்த விருதும், தேசிய கௌரவமும் அல்லது PhD பட்டமும் வேண்டாம். எனக்கு தேவை ஒரே ஒரு அங்கீகாரம், எந்த தடையுமின்றி பேசும் உரிமை, பழிவாங்கலுக்கு அஞ்சாமல் கேள்வி கேட்கும் சுதந்திரம் மற்றும் தெருநாய்களின் தொந்தரவுகள் மீது காட்டப்படும் தவறான மென்மைக்கு நீதி பலியாகாது என்பது உறுதி. 85 வயதிலே எனக்கு உச்ச நீதிமன்றத்திலே போய் ரிட் மனு தாக்கல் செய்ய நிதி ஆதாரமோ அல்லது உடல் வலிமையோ இல்லை. இந்த சட்ட தலையீடு மிகவும் முக்கியம் என்று எனக்கு தெரிந்திருந்தாலும் என்னால் தனியாக போராட முடியாது. எந்த வழக்கறிஞரும் இந்த வழக்கத்தை எடுக்க துணிவதில்லை. ஏனென்றால் வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பே தண்டனை, அபராதம் என்று அவர்களை நசுக்கிவிடும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். அப்படியானால் சாதாரண மனிதன் அமைதியாக
சாதாரணமான மனிதனுடைய அமைதி பாதிக்கப்பட்டாலும் அவனை காக்க வேண்டிய அமைப்பால் கைவிடப்பட்டும் இருக்கிறார்கள். சட்டங்களும் கொள்கைகளும் கேள்விக்கிடமாக இருக்கிறது. திருநாய்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது யார்தான் மனிதனுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவார்கள்? ஒரு தமிழ் பழமொழி சொல்கிறது, நீதி செய்வதற்கு நியாய தலைவர் இருக்கிறார், ஆனால் மனுஷன் அடித்துக் கொல்லப்படுகிறான். அதாவது சட்டத்தை நிலைநாட்ட ஒரு தலைமை நீதிபதி இருக்கிறார், ஆனால் சாதாரண மனிதன் பாதிக்கப்படுகிறான். நீதி தாமதப்படுவது நீதி மறுக்கப்படுவது. ஆனால் நோக்கத்துடன் புறக்கணிக்கப்பட்ட நீதி என்பது நமது அரசியல் அமைப்பில் பொறிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளுக்கு ஒரு துரோகம். நம் சட்டமேற்றுபவர்களும் நீதிமன்றங்களும் லா மேக்கர்ஸ் குடிமக்கள் சமரசமாக சகிப்புத்தன்மையுடன் இருந்து திருநாய்கள் ஒரு பொது ஆபத்தை தொடர்ந்து ஏற்படுத்தும் போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா? பொது பாதுகாப்பு ஒரு சிறப்பு உரிமை அல்ல, அது ஒரு உரிமை என்பதை இறுதியாக ஒப்புக்கொள்வார்களா? நாய்களின் தொல்லை, மக்களின் அவலக்குரல் மற்றும் சட்ட சிக்கல்கள். இந்தியாவிலே திருநாய்கள் பிரச்சனை ஒரு பெரும் சமூக மற்றும் சுகாதார பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஒரு புறம் விலங்குகள் நல ஆர்வலர்கள் மறுபுறம் திருநாய்களால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் என இரு தரப்பினரின் நலன்களும் மோதிக்கொள்கின்றன. இந்த பிரச்சனையின் பல்வேறு பரிமாணங்களையும் இதில் மறைந்திருக்கும் சட்ட நுணுக்கங்களையும் மக்களின் உணர்வுகளையும் அழகாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். சேவை மனப்பான்மை என்பதால் மனித குலத்திற்கு செல்ல பிராணிகளுக்கு சேவை என்ற பெயரால் மனித குலத்திற்கு அளிக்கப்படும் ஒரு அநீதி பற்றி பார்ப்போம். சில அரசு சாரா நிறுவனங்கள், என்ஜிஓக்கள்னு சொல்லுவோம், வெளிப்படையாக சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவதாக கூறினாலும் அவர்களின் செயல்பாடுகள் இந்தியாவின் நிர்வாகத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் களங்கம் விளைப்பதாக ஒரு குற்றச்சாட்டு பரவலாக உள்ளது. குறிப்பாக நாய்கள் மீது இரக்கம் காட்டுவதாக நடித்துக்கொண்டு உண்மையில் இவர்கள் இந்திய மக்களை திருநாய்களால் அவதிப்பட வைத்து அதன் மூலம் அரசின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துவதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. நாய்கள் மீதான ஒரு இரக்கம் என்பது மனிதர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை பலி கொடுத்து இருக்கக்கூடாது. அயல்நாட்டு மருந்து மாஃபியாவின் மறைமுக பங்கு. கேரளாவில் திருநாய்களால் அவதிப்படும் மக்கள் மற்றும் தமிழ்நாட்டிலும் கூட இந்த விவகாரத்தில் அயல்நாட்டு நாய் ரேபிஸ் மருந்து வியாபாரிகளின் மறைமுகமாக பங்கு இருப்பதாக குமுறுகின்றனர். அதாவது இந்த வியாபாரிகள் மறைமுகமாக உச்ச நீதிமன்றங்களில் திருநாய்களுக்கு சாதகமான வழக்குகளை தொடுத்து தங்கள் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது உண்மையா இல்லையா என்பது கடவுளுக்கே வெளிச்சம். ஆனால் இத்தகைய சந்தேகங்கள் எழும்போது நீதித்துறையின் முடிவுகளை வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது. சட்டமேற்றுவோரின் சௌரியங்களும் மக்களின் சிரமங்களும்.
நமது நாட்டில் சட்டம் இயற்றுபவர்கள், அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த நாய்க்காக பரிந்து வழக்கு போடுகிறார்களே அவர்களும் கூட பெரும்பாலும் குளிரூட்டப்பட்ட வாகனங்கள், ஏசி வாகனங்களில் பயணம் செய்கிறார்கள். இரவு நேரங்களிலே நடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு இல்லவே இல்லை. இதனால் திருநாய்களால் பொதுமக்கள் படும் அவதி அவர்களுக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வி எழுகிறது. நீதிமன்றங்கள் தங்கள் வீடுகளில் வளர்க்கும் செல்லப்பிராணிகள் மீது கொண்ட பாசத்தினாலோ அல்லது வாயில்லா பிராணிகள் தானே என்று பரிதாபத்தினாலோ திருநாய்கள் விஷயத்தில் சில பாதுகாப்பு வழிமுறைகளை அனுசரிக்க அரசுக்கு ஆணைகள் பிறப்பித்து வழக்குகளை முடித்து வைக்கின்றன. ஆனால் அந்த சட்டங்கள் முழுமையாக அனுசரிக்கப்படுகின்றனவா என்பதை எந்த அரசு அதிகாரியும் மாதம் கூடி விவாதிப்பதில்லை. இறுதியில் இந்த சட்டங்களால் கஷ்டப்படுபவர்கள் ஏழை பொதுமக்களே என்பதை எவரும் இதுவரை உணர்ந்ததாக காட்டிக்கொள்ளவே இல்லை. யாருக்கும் இதை பற்றி அக்கறை இல்லை என்பதுதான் நிதர்சனம். குடும்ப கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு ஊசிகள் நடைமுறை சாத்தியம் அற்ற திட்டங்கள், சட்டங்கள். நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு மற்றும் ரேபிஸ் தடுப்பு ஊசிகள் போடும் திட்டங்கள் எத்தனை நூற்றாண்டுகளாலும் இதற்கென்றே ஒரு தனி இலாக்கா வைத்தாலும் கூட நடைமுறையில் முழுமையாக செயல்படுத்துவது சாத்தியமற்றது என்ற ஒரு வலுவான வாதம் உள்ளது. கோடிக்கணக்கிலே பணம் செலவழித்தாலும் இந்த சட்டங்களை முழுமையாக அமல்படுத்த முடியாது. அதற்குள் தெருநாய்கள் எண்ணிக்கை மிகவும் பெருகி நம் நாட்டிலிருந்து காட்டுக்கு அனுப்பப்படுவோம், இல்லது வெளிநாட்டுக்கு கடத்தப்படுவோம், ஓடிவிடுவோம். இவைகள் நம்மை காட்டிற்கு அனுப்பினால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதுவரையில் எத்தனை உயிர்கள் பலியாகுமோ, எத்தனை லட்சம் மக்கள் நாய்க்கடிகளால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு ஓடுவார்களோ, எத்தனை பேர் குழந்தைகள் உட்பட சாவார்களோ என்பது கடவுளுக்கே வெட்ட வெளிச்சம். மனித உயிருக்கு மதிப்பில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. ஒரு பெண் ஒரு கூட்டத்தால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால் ஊடகங்கள் அலறுகின்றன. நீதிமன்றங்கள் உடனடியாக வழக்கை விசாரித்து கடுமையான தண்டனைகள் விசாரிக்கின்றன என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் இத்தனை மனித உயிர்கள் திருநாய்களால் பறிபோனாலும் சட்டம் இயற்றுபவர்களுக்கு தெருநாய்கள் விஷயத்தில் ஒரு அனுதாபம் மக்கள் மனதிலே தீப்பிழம்பாய் எரிகிறது. இந்த வேறுபாட்டை யாருமே கவனிப்பதில்லை. வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறதா? மனித சமூகத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் திருநாய்களுக்கு நமது வரிப்பணத்திலிருந்து கோடிக்கணக்கில் செலவு செய்ய வேண்டியது அவசியமா? மனிதனுடைய நலனுக்கு செலவிடவே அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கும் போது திருநாய்களுக்கு இப்படி செலவிடுவது என்ன நியாயம், எப்படி நியாயம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. தெருநாய்கள் மீது அன்பு காட்டுவதாக நடிக்கும் இந்த பொதுநல விரும்பிகள் தெருநாய்கள் அனைத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில், அதாவது தெருக்களில் நடமாட விடாமல் ஏற்றுக்கொள்ள சம்மதிப்பார்களா? சிலர் திருநாய்கள் மீது அனுதாபப்படுவதற்காக ஏழை மக்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? ஒரு தமிழ்ல விகடன் நியூஸ்னு கூகுள் நியூஸ்ல 13/8/25 வந்ததுங்க. அந்த செய்தியை நான் கூகுளில் படித்தேன். பாரிஸ் தெரு நாய்களை நீக்கிய போது என்ன நடந்தது?
என்று மேனகா காந்தி சொன்ன வரலாறு என்று பதிவிடப்பட்டிருந்தது. அது என்னவென்றால் 1800களில் நாய்கள் ஆபத்தான நிலையில் ரேபிஸ், உண்ணி மற்றும் அழுக்குகளை பரப்பும் விலங்குகளாக பார்க்கப்பட்டன. பெரும்பாலான தெருநாய்கள் தூய்மை, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதியது அரசு. இதற்கு என் பதிலை கூறுகிறேன். என்னதான் இருந்தாலும் இங்கிலீஷ்காரன் புத்திசாலி தாங்க. அதை பின்னால் விளக்குகிறேன். அந்த வகையிலே முன்னாள் மத்திய அமைச்சரும் விலங்குகள் நல ஆர்வலர் ஆன மேனகா காந்தி உச்ச நீதிமன்றின் தீர்ப்பு நீதி ரீதியாக லாபகரமானது அல்ல, நடைமுறைக்கு சாத்தியமானது அல்ல மற்றும் சுற்றுப்புறல் சமநிலை பாதிக்கக்கூடியது என்று கூறியிருக்கிறார். இதற்கு என்னுடைய பதில் சொல்கிறேன். நிதிகரமாக லாபமில்லை, நடைமுறைக்கு சாத்தியமானது அல்ல என்றால் தெருநாய்க்களை ஒட்டுமொத்தமாக கொண்டு விடுவோம். எப்படி? ஒரு சட்டம் இயற்றி. நாய்கள் முக்கியமா, மனிதன் முக்கியமா? சட்டம் மனிதனுக்காகவா, மனிதனுக்காக சட்டமா? இல்ல சட்டங்கள் எல்லாம் பிராணிகளுக்காகவா? தெருநாய்க்களை தெருவிலே விட்டு வைத்தால் சுற்றுச்சூழ்நிலை சமநிலை பாதிக்கும் என்று சொல்கிறார். தெருக்களிலே நாய்கள் இல்லாமல் போகும்போது குரங்குகள் சூழ்ந்து கொள்ளும் என்றும், நாய்களையும் பூனைகளையும் நீக்கிவிட்டால் எலிகளை கட்டுப்படுத்த முடியாது என்றும் கூறிய அவர் 1880இல் பாரிஸ் நகரில் நாய்களையும் பூனைகளையும் அப்புறப்படுத்திய போது அவர்கள் எலி தொல்லையால் அவதிப்பட்டதாக கூறியுள்ளார். பாரிஸில் நடந்தது என்ன? 1800இல் நாய்கள் ஆபத்தான ரேபிஸ், உண்ணி மற்றும் அழுக்குகளை பரப்பும் விலங்குகளாக பார்க்கப்பட்டன. தெருக்களில் இருந்த பெருமளவிலான நாய்கள் தூய்மை, சுகாதாரம் மற்றும் தற்பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதியது அந்த அரசு. பிரெஞ்சு தலைநகரை நவீனமாகவும் பாதுகாப்பாகவும் மற்றும் நோக்கில் பெருமளவும் நாய்களும் பூனைகளும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. தெருநாய்களும் நவீன பாரிஸின் உருவாக்கம் என்ற ஆய்வு கூறுவதன்படி 1883இல் நாய்களை கொல்லும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அந்த காலத்திலே குதிரை வண்டிகளே பரவலாக பயன்படுத்தப்பட்டு வந்தன. குதிரைகளை நாய்கள் அச்சுறுத்துவதால் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதை சுட்டிக்காட்டி எமிலி காப்ரான் என்ற மருந்து தயாரிப்பவர் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் விலங்குகள் குறைந்தால் கழிவுநீர் கால்வாய்களிலும் பொந்துகளிலும் இருந்த எலிகள் பெருகி வீடுகளுக்குள் வர ஆரம்பித்திருக்கின்றன. நியூயார்க் முதல் லண்டன் வரை உலகின் தலை சிறந்த நகரங்கள் எல்லாம் எலிகளை கட்டுப்படுத்த திண்டாடி இருக்கின்றன என்பதை வரலாற்றிலே அறிய முடியும். சில நகரங்கள் எலிகளை கொல்ல தனித்தனி திட்டங்களை முன்னெடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்றார். இதற்கு என்னுடைய பதில், அம்மா ஏன் குழப்புகிறீர்கள்? பூனையை பற்றி இங்க பேச்சுக்கே இடமில்லை. இப்ப நாயை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். இங்கே ஏன் பூனையை எடுக்கிறீங்க? தயவு செய்து திசை திருப்பாதீர்கள். அன்றைய தேதியிலே பாரிஸிலே கெமிக்கல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியே கிடையாது. இன்றைக்கு எத்தனை மருந்துகள் வந்திருக்கின்றன எலிகளை கொல்ல. யாரும்
நாயை வளர்க்கவும் இல்லை, நிலப்பரப்பில் உள்ள அத்தனை எலிகளையும் பிடிப்பதற்கு என்று. நாய்கள் எல்லா எலிகளையும் பிடித்து தின்று விட்டனவா? இப்ப நாய்கள் சொல்ல மாட்டாருக்கு எலி தொந்தரவுகள் எங்கேயும் இல்லை என்று இவர் நிரூபிப்பாரா? இன்னமும் பெரும்பாலான ஊர்களில் நாய்கள் இருந்தும் எலி தொல்லைகள் தொந்தரவுகள் தனி இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஏசி ரூம் ஏசி கார்களில் போகும் பணக்காரர்களுக்கு ஏழைகளின் நாய்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவு எப்படி தெரியும்? ஜீவகாருண்யத்தை பற்றி பேசும் இவர் எலிகள் கொல்லப்படுவதை பற்றி ஏன் கவலைப்படுகிறார் என்பது எனக்கு விளங்கவே இல்லை. தெருநாய்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்க போகிறீர்களா? இல்லை ஓட்டுரிமை தான் கொடுக்க போகிறீர்களா? மனிதனுக்காக சட்டமா அல்லது மிருகங்களுக்காக சட்டமா? நீங்கள் பச்சாதாபப்படும் மிருகங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாம் என்று யார் சொன்னார்கள்? நாய் வளர்ப்பவர்கள் 0.0001% கூட இருக்காது. 1000 ஒருத்தர் கூட கிடையாது. அதில் தெருநாய்களின் மீது பச்சாதாபப்படும் உங்களை போன்றவர்கள் லட்சத்தில் ஒருவர் தான் இருப்பார்கள். உங்கள் பச்சாதாபம் உண்மை எனில் அத்தனை தெருநாய்களையும் நீங்கள் பாடம் நடத்துங்கள், ட்ரைனிங் கொடுங்க, அவளுக்கு நல்ல பயிற்சி உங்கள் செலவில் கொடுங்க. அரசாங்கம் சரிவர கோர்ட்டு உத்தரவுகளை அமுல்படுத்தவில்லை என்று அரசாங்க அதிகாரிகளை குறை கூறாதீர்கள். இதற்கென ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வைத்து நடத்த முடியாது. இருக்கிற வேலைகளையே முழுமையாக செய்ய முடியாத வேலைப்பளு அவர்களுக்கு இருக்கிறது. மனிதர்களுக்கான தேவைகளையே முதலில் அரசு ஊழியர்களால் கவனிக்க முடியவில்லை. இந்த லட்சணத்தில் நாய்கள் சென்சஸ் எடுத்து ஒவ்வொரு நாய்க்கும் பெயர் வைத்து அதற்கு ஆதார் கார்டு கொடுத்தா கண்காணிக்க முடியும். நாய்களை பட்டியலில் அடைத்தால் செலவு அதிகமாகிறது என்கிறீர்கள், அரசாங்கம் தாங்காது என்கிறீர்கள், முதலே கண்ணீர் வடிக்கிறீர்கள். உங்கள் பேச்சை கேட்டு இதுவரை அரசாங்கம் என்ன செலவழித்திருக்கிறது, இன்னும் நாய்களுக்காக எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்க வேண்டும் என்று ஒரு கணக்கப்பட்டியல் உங்களால் தர முடியுமா? அதற்குத்தான் சொல்லுகிறேன் இங்கிலீஷ்காரன் புத்திசாலி என்று. பாசில்லாத மிருகங்களை பட்டியலில் அடைத்து யாரும் அதனை கேட்கவில்லை என்றால், நோ கிளைமென்ஸ் என்றால், அதை கொன்றுவிட கேட்டில் பவுண்ட் சட்டத்தை இயற்றினான். இந்த பிரச்சனைக்கு வேறு தீர்வே கிடையாது. மனிதனை துன்புறுத்தும் எலிகள், முட்டை பூச்சிகள், கொசுக்களை கொள்கிறோம், ஆனால் ஜீவகாருண்யம் காட்டுவதில்லை. அதன் மேல் ஏசி கார் ஏசி ரூமில் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏழைகள் படும் பாடுகளை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. 13/8/25 மாலை மலர் செய்தி, அதாவது கூகுளில் வந்ததுங்க. தெருவில் இருந்து நாய்களை அகற்றிவிட்டால் அடுத்து குரங்குகள் வரும் என்று ஜோசிடம் சொல்கிறார் மேனகா காந்தி. என்னுடைய பதில் சொல்றேன், அவை வரட்டும், அப்போது பார்த்து கொள்ளலாம். குரங்கு வந்துவிடும், எலி வந்துவிடும் என்றெல்லாம் எங்களை அச்சுறுத்த வேண்டாம். டெல்லியில் லட்சக்கணக்கான திருநாய்கள் உள்ளன. அனைத்து வசதிகளுடன் கூடிய காப்பகம் உருவாக்க 15,000 கோடி தேவைப்படும். அதற்கு சாப்பாடு போட வாரம் 5 கோடி வேண்டும். இது சாத்தியமா என்று கேட்கிறார். இதற்கு என் பதில், அதற்குத்தான் திருநாய்களின் பேரில் பச்சாதாபப்படும் நீங்கள் இருக்கிறீர்களே. அரசாங்கம் இதை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒரு ஜெயிலில் ஒரு மனிதன் இருந்தால் அவன் என்ன கஷ்டப்படுகிறான் என்பதை பற்றி ஒரு நாளாவது நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? அவர்களை சந்தித்து எந்த புள்ளி விவரங்களும் எடுத்து அவர்கள் மனிதர்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? உங்களுடைய ஜீவகாருண்யம் மனிதன் மேல் எங்கே போய்விட்டது? மிருகங்களின் மேல் தான் இருக்கிறது. ஆனால் மனித குலத்திற்கு கேடு விளக்கும் நாய்களை பற்றி
உங்கள அது மட்டும்தான் உங்களால முடியும். மனிதர்களுக்கு ஏற்படும் கஷ்டங்கள பத்தி உங்களால எடுக்கவே முடியாது. அடுத்தபடியாக நாய் கடித்து கிருமி உயிரிழந்ததாக ஏதோ ஒரு போலி செய்தியை வைத்து உச்சநீதிமன்றம் கோபத்தில் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது என்று பொய்யான ஒரு வாதத்தை முன்வைக்கிறீர்கள். இதற்கு என இந்தியா முழுவதும் இவர் புள்ளி விவரம் எடுத்து விட்டாரோ என்னமோ என்று எனக்கு தெரியல. நாய்களால் செத்தவர்கள் குழந்தைகள் உட்பட எத்தனை செய்திகள் அடிக்கடி. இவர் கணக்குப்படி அத்தனையும் பொய்யே. ஜனங்களை ஏமாற்றும் செய்தித்தாள்கள் மீது ஏன் இவர் வழக்கு தொடரக்கூடாது? இது உண்மையான பொய்யா இருந்தால் இப்போ பிராக்டிக்கலா நான் இருக்கக்கூடிய இடத்துல நான் எப்படி கஷ்டப்படுறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். நான் மட்டும் இல்லை, பல ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள், இங்கு வரும் லட்சக்கணக்கானவர்கள். பிரசாந்தி நிலையம் என்பது ஒரு தனி டவுன்ஷிப். அந்த டவுன்ஷிப் முழுமையும் ஸ்ரீ சத்யசாயி ட்ரஸ்ட்க்கு பாதிக்கப்பட்டது. அங்க தனியார் பங்கு எதுவுமே இல்லை. அமைதிக்காக இங்கு அனைவரும் வந்து கூடுகிறார்கள். இந்தியா முழுவதிலிருந்து, ஏன் உலகம் முழுவதிலிருந்தும் மாதம் பல ஆயிரக்கணக்கான சேவாதள தொண்டர்கள் இங்கு சொந்த செலவிலே வந்து தங்கி இதனை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாய்க்கடியினால் பலர் அவஸ்தைப்பட்ட போது நாய்களை அந்த டவுன்ஷிப்பிலிருந்து புட்டபர்த்திக்கு வெளியேற்ற சில மென்மையான நடவடிக்கைகள் அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் இந்த நாய் பிரியர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவு கொடுத்து அந்த தற்பாதுகாப்பு பணிகளை முற்றிலும் உடைத்து விட்டனர் என்பது அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே வெட்ட வெளிச்சம். இப்போது என்ன நிலைமை? மனிதனே இங்கே அமைதியாக இருக்க வேண்டும், சத்தம் போடக்கூடாது. ஆனால் திருநாய்களோ எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளே நுழையலாம். ஆனால் மனுஷன் எப்போ வேணாலும் நுழைய முடியாது. டைமிங்ஸ் இருக்கு. அந்த டைம்ஸுக்குள்ளே தான் உள்ள போக முடியும் அந்த டவுன்ஷிப்புக்குள்ள. இல்லைன்னா காரணங்கள் சொல்லணும் உள்ள வரணும்னாக்கா. ஆனால் நாய்கள் எப்போ வேணாலும் நுழையலாம். இரவிலே சண்டையிட்டு அனைவர் தூக்கத்தையும் கெடுக்கலாம். சாதாரண உடை அணிந்து வரும் ஏழை பக்தர்களை கடிக்கலாம். பெரியவர்கள் பக்கத்தில் இல்லாத போது குழந்தைகள் கையிலே இருக்கும் ஐஸ்கிரீம், உணவு பண்டங்கள் எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்கு அவைகளை மிரட்டி அடித்து மிரட்டி கடித்து மிரட்டி பிடுங்கலாம். மந்திரிலே அந்த மந்திரி ஏரியா தான் டவுன்ஷிப் பூராவுமே. இதில் செழிப்பில்லாமல் நடக்கும் இடங்களில் இவை மூத்திரம் பெயலாம் அல்லது மலம் கழிக்கலாம். டீனேஜ் சிறுவர் சிறுமிகள் மனதிலே சபலம் உண்டாக்கக்கூடிய வகையிலே மந்திரிக்கு பாதிக்கப்பட்ட பகுதியிலே ஒரு பொது இடத்திலே அனைவரும் ஆண்கள் பெண்கள் வரக்கூடிய ஒரு இடத்திலே சிலர் மனதில் சபலம் உண்டாகக்கூடிய நிலையிலே அவைகள் இந்த நாய்கள் உடல் உறவுகள் கொள்ளலாம், விளையாடலாம், காதல் விளையாட்டு விளையாடலாம், யாரையும் துரத்தலாம், கடிக்கலாம். தமிழ்ல ஒரு பழமொழிங்க, பூனை செய்யறது குறும்பு, அடித்தால் பாவம். இதுதாங்க இவருடைய சாதனை. பல வருஷங்களாக நாய்களால் பிரசாந்த நிலையத்தில் பக்தர்கள் படும் பாடு வாயினால் சொல்ல முடியாது, எழுத்துக்களால் எழுதவும் முடியாது. மான அமைதிக்கு புட்டபர்த்திக்கு வருபவர்கள் படும் பாட்டில் ஒரு பகுதிதான் இது. இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் புள்ளி விவரங்கள் எடுத்தால் சுப்ரீம் கோர்ட்டையே இது அதிர வைக்கும். நாய்களை சப்போர்ட் செய்து என்ன கேள்விகள் வேண்டுமானாலும் என்னை கேட்டால் அவை அனைத்திற்கும் என்னிடம் பதில்கள் உள்ளன. ஏனெனில் என் அன்புக்குரிய ஒரு சிலர் நாய்க்கடியால் இறந்துள்ளனர். அவ்வளவென்ன, நாய்க்கடியால் என் வயதான மனைவி பட்ட அவஸ்தை அவளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், வேற யாருக்குமே தெரியாதுங்கிறது.
மறுபடியும் சொல்லுகிறேன், இதற்கெல்லாம் ஒரே வழி இங்கிலீஷ்காரன் காலத்தில் இருந்த கேட்டில் பவுண்ட் சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும். கருணை காட்ட வேண்டியது முதலில் மனிதன் மீது, பின்னர்தான் நாய்கள் மீது. நாய் கடி மருந்து தயாரிப்பாளரின் மறைமுகமான கூட்டாளிகள் இவர்கள் என்பது அனைத்து தரப்பு மக்களின் வாதம். கேட்டில் பவுண்ட் சட்டம் எங்கே போனது? 1960 ஆண்டு வரை இருந்த கேட்டில் பவுண்ட் ஆக்ட் போன்ற சட்டங்கள் இப்போது காணாமல் போய்விட்டன. அந்த சட்டத்தை மீண்டும் அமுல்படுத்த யார் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதுதான் இப்பொழுது உள்ள கேள்விக்குறி. மனிதர்களுக்காக மிருகமா அல்லது மிருகங்களுக்காக மனிதனா என்ற கேள்வியை நாம் சிந்திக்க வேண்டும். எந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த விஷயத்தில் தானாக முன்வந்து ஹியூமோட்டா வழக்கை எடுப்பார் அல்லது எந்த உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் இந்த விஷயத்தில் ரிட் ஆஃப் மேண்டமஸ் தாக்கல் செய்வார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இருந்தாலும் இதில் மனிதர்களுக்காக சப்போர்ட்டாக பாயிண்ட்ஸ் கொடுப்பவர்கள் யார் அப்படிங்கிறத எனக்கு புரியலை. அதற்காக இதனை பொதுமக்கள் முடிவிற்கு விட்டு இதை யாராவது கோர்ட் லெவலில் கொண்டு போய் மனிதர்களை காப்பாற்றுங்கள் என்று உங்கள் கால்களில் விழுந்து கெஞ்சுகிறேன். நன்றி, வணக்கம்.